மாநிலம் முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியீடு. வரும் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என டிஆர்பி அறிவிப்பு. 3 நாள் பயணமாக இன்று காலை டெல்லி புறப்பட்டார் தமிழக ஆளுநர் என் ரவி. ஆளுநரின் டெல்லி பயணத்தால் பொன்முடி உடனடியாக அமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் சிக்கல் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. புதிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்ய மத்திய அரசு தீவிரம். பிரதமர் தலைமையிலான தேர்வு கமிட்டி இன்று முக்கிய ஆலோசனை. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. பாஜக தலைமையிலான 3வது கூட்டணி அதிமுகவை பாதிக்காது என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. 72 பேர் கொண்ட பட்டியலில் 4 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதலமைச்சர்களுக்கு வாய்ப்பு. திருப்பத்தூரில் மலைவாழ் மகளிருக்கான இலவச பேருந்து சேவையை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மலைவாழ் மக்கள் உற்சாக வரவேற்பு. அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. அருணாச்சல முதலமைச்சர் பீமா காண்டு மீண்டும் முக்டோ தொகுதியில் போட்டி. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆன்லைனில் போலியான இணையதளம் தொடங்கி மோசடி. 45 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் கைது. தமிழ்நாடு அரசுடன் டாடா நிறுவனம் 9000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 5000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தகவல். அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சர்வர் கோளாறால் பத்திரப்பதிவு பாதிப்பு. காலை முதல் மாலை வரை காத்திருந்த மக்கள் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் அவதி. பீகாரில் பாஜக லோக் ஜனசக்தி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு நிறைவு. தொகுதி பங்கீடு திருப்தி அளிப்பதாக லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பஸ்வான் விளக்கம். பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசும்போது முதலமைச்சர் அரசியல் பேசியதில் என்ன தவறு? பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி. பங்குச்சந்தை சரிவால் அதானி குழும பங்குகள் ஒரே நாளில் 90,000 கோடி இழப்பு. அதிகபட்சமாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன பங்குகள் 13% வீழ்ச்சி. பூட்டான் பிரதமர் டீஷெரிங் டோப்கே 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகை. குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை. திருப்பத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு மகளிர் இலவச பேருந்து சேவை தொடக்கம். புதூர் நாடு மலை கிராமத்திலிருந்து திருப்பத்தூருக்கு கட்டணமில்லா மகளிர் பேருந்து இயக்கம். மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கு. ஷாஜஹான் ஷேக்கின் சகோதரர் ஆலம்கீர் ஷேக்கிற்கு சிபிஐ சம்மன். ஆதார் விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான அவகாசம் ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இணைய வழியில் மட்டுமே இலவசமாக புதுப்பிக்கலாம் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. பேடிஎம் ஃபாஸ்டாக் வைத்துள்ள நபர்கள் வேறு வங்கிக்கு மாற்றிக் கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவுறுத்தல். குஜராத் அணிக்கு எதிரான WPL கடைசி லீக் போட்டியில் டெல்லி அணி அபார வெற்றி. லீக் போட்டிகள் முடிவில் டெல்லி அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி.
வெளியேற்றுதல் சுற்றுப் போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் நாளை பல பரீட்சை. பரபரப்பான கட்டத்தில் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. கோப்பையை வெல்லப்போவது யார் என மிகுந்த எதிர்பார்ப்பு. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்வியாடெக் காலிறுதிக்கு தகுதி. முன்னணி வீராங்கனை சபலென்கா அமெரிக்க வீராங்கனையிடம் அதிர்ச்சி தோல்வி. இந்த ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விராட் கோலி விளையாடி இந்திய அணிக்காக கோப்பையை வெல்ல வேண்டும். முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் கருத்து.